கிழங்கு பயிர்கள் பயிர் செய்து வரும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். லிங்கா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தில் மரவள்ளி பயிரில் தரமான கிழங்குகளோட அதிக மகசூல் பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய திரவ நுண்ணூட்டம் பற்றி இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள CTCRI சென்ட்ரல் டியூபர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தோடைய தொழில்நுட்பத்தை பெற்று மரவள்ளி பயிருக்கு இலைவெளி தெளிப்பு நுண்ணூட்டம் மைக்ரோனால் மரவள்ளி ஸ்பெஷலுங்கிற பேரில் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி வாங்கினது CTCRI திருவனந்தபுரத்தில் தான் வாங்கியிருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜிங்கு, காப்பரு, போரானு, இரும்பு, மாங்கனீஸு இது போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் தான் இதில் அடங்கியுள்ளது. இது மரவள்ளி பயிருக்கு தேவையான விகிதாச்சாரத்தின்படி கலக்கப்பட்டுள்ளது. இதோடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னாக்கும் மரவள்ளி பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாடை சரி செய்யுது. மரவள்ளி பயிருடைய வறட்சியை துரிதப்படுத்துது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. மரவள்ளி பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. அதிக கிழங்குகள் அதிக மாவுச்சத்தோடு கிடைக்கிறதுக்கு வழி செய்யுது. அதிக மகசூல் கிடைக்குது. அதாவது பார்த்திங்கனாக்கா மரவள்ளி பயிரில் முக்கியமானதே அந்த மாவுச்சத்து இதோடைய பாயிண்ட்டு தான். அதோடைய சதவீதத்தை மாவுச்சத்தோடைய சதவீதத்தை கூட்டுது. அந்த மாவுச்சத்தை வச்சு தான் அதோடைய ரேட்டும் கூடுதலாக கிடைக்கும். அது கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வழி செய்யுது. அதோட கிழங்குகள் பெரிதாகவும் நல்ல சுவையாகவும் கிடைக்க செய்கிறது. அதிக மகசூல் கிடைக்குது. இது பரிந்துரை அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் மைக்ரோனால் மரவள்ளி ஸ்பெஷல் மரவள்ளி நடவு செய்த 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம் ஆகிய 3 தடவை மைக்ரோனால் மரவள்ளி ஸ்பெஷலை இலைவெளி தெளிப்பாக தெளிக்கலாம். இப்படி 3 தடவை தெளிக்கிற போது நல்ல பலன் கிடைக்கும். இதில் மேலும் சந்தேகங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களும் பலன் பெறுவதற்காக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.